ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு கலிரிக்குறிச்சி சினிமா. இந்த வீடியோவில் நம்ம தளபதிக்கு ஏஆர் முருகதாஸ் 3 படங்கள் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தளபதி விஜய்க்கு நம்ம ஏஆர் முருகதாஸ் 3 படங்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. அது ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்கன்னா 2012ஆம் ஆண்டு நம்ம தளபதியினுடைய 38வது வயசில் துப்பாக்கி படம் தாங்க ஃபஸ்ட்டு நம்ம ஏஆர் முருகதாஸ் தளபதிக்கு டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல. இந்த படத்தில் காஜா அகர்வால் கதாநாயகியாக நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தில் கேப்டன் ஜெகதீஷ் தனபால் அப்படிங்கிற கேரக்டர்லாம் நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தில் உள்ள பாட்டெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படத்துக்கு இசை யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹரிஷ் ஜெயராஜ் தாங்க. இந்த படத்துக்கு ஹரிஷ் ஜெயராஜ் இசையமைச்சிருக்காப்புல. இந்த படத்தில் உள்ள பாட்டெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கதை எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது படம் பார்த்தீங்கன்னா 2014ஆம் ஆண்டு தளபதியினுடைய 40வது வயசில் கத்தி படம் தாங்க. இந்த படத்தையும் ஏஆர் முருகதாஸ் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல. இந்த படத்துக்கு சமந்தா கதாநாயகியாக நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தில் கதிரேசன் கத்தி அப்படிங்கிற கேரக்டர்லையும் ஜீவானந்தம் அப்படிங்கிற கேரக்டர்லையும் நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்துக்கு அனிருத் தான் இசையமைச்சிருக்காப்புல. இந்த படத்தில் உள்ள பாட்டெல்லாம் செம சூப்பர் டூப்பர் தாங்க. இந்த படமே ஹேட்ரிக் வெற்றி தாங்க. இந்த படத்தில் உங்களுக்கு எந்த கேரக்டர் பிடிச்சிருக்கு, எந்த பாடல் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மூணாவது படத்தை பார்த்துடலாம். மூணாவது படம் பார்த்தீங்கன்னா 2018ஆம் ஆண்டு தன்னுடைய 44வது வயசில் தளபதியினுடைய 44வது வயசு தாங்க சர்க்கார் படம் தாங்க. சர்க்கார் படத்தின் மூலமாக 3வது முறையாக நம்ம ஏஆர் முருகதாஸ் தளபதிக்கு டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல. இந்த படத்துக்கு கீர்த்தி சுரேஷ் தான் கதாநாயகியாக நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தில் சுந்தர் ராமசாமி அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் தான் இசையமைச்சிருக்காப்புல. இந்த படத்தில் உள்ள கதை எப்படி இருக்குது, பாட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 3 படங்களில் எந்த ரீல் ஜோடி நம்ம தளபதி விஜய்க்கு ஜோடி சேர்ந்தால் நல்லா இருக்குது அப்படிங்கிறத, மீண்டும் படம் நடிப்பாங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் சினிமா தகவலை தெரிஞ்சுக்கிற கலிரிக்குறிச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.